எல்லா சின்ன சின்ன கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய தொகை கொண்ட லோன் தான் வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோன். அதாவது உங்களுக்கு 5,00,000 கடன் துண்டு துண்டா இருக்குங்க. அங்கங்க கிரெடிட் கார்ட வாங்கி வச்சிருக்கேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா, 5,00,000 ஒரே லோனா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு லோன வாங்கி எல்லாத்தையும் அடைச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம். அந்த லோன் பேர் தான் டெபிட் கன்சல்டேஷன் லோன். அந்த லோன் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்? என்ன விஷயங்களும் செஞ்சா அந்த லோன் கிடைக்கும்? அப்படி பார்த்தீங்கன்னா, வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க, பர்சனல் லோன் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அடைக்கிறதுக்காக ஒரு லோன் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு லோன் தான் வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோன் சொல்லுவாங்க. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் எப்படி தருவாங்கன்னா, பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன காரணத்துக்காக இதை அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஒரு ரீசன் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக அப்ளை பண்ணுவாங்க, மெடிக்கலுக்காக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனில் நிறைய காலம் வரும்போது அதில் டெபிட் கன்சல்டேஷன் ஒரு காலம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்காகவும் கிரெடிட் கார்டை அடைக்கிறதுக்காகவும் அந்த காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த லோன் கிடைக்கணும்னா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, நார்மல் கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். 2வது, நல்ல இன்கம் இருக்கணும். நல்ல இன்கம் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு நார்மல் இன்கமாவது இருக்கணும். ஸோ இது 2 இருந்தால் மட்டும்தான் அந்த லோன் கிடைக்கும். அதை வாங்கி மற்ற கடன்லாம் நீங்கள் அடைக்க முடியும். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே அப்படி கிடைக்காதவங்க, அதாவது கிரெடிட் ஸ்கோரும் பெருசாக இல்லை, இன்கமும் பெருசாக இல்லை, எனக்கு அந்த டெபிட் கன்சல்டேஷன் கிடைக்க மாட்டுது, எனக்கு என்ன பண்ணலாம் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அனைத்து விதமான கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோனை யார் தராங்க, அதுக்கு என்ன வட்டி போடுவாங்க, இதுக்கு நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த லோன் கிடைக்கும், அது எப்படி நீங்கள் வாங்கி இந்த லோன்லாம் அடைக்க முடியும்னு விஷயத்தை டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கூடவே ஒரு லோன் தரக்கூடிய ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக எனக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 விதமான ஆப்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம், நல்லது கெட்டதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே கிரெடிட் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுக்கு, இன்கமும் மோசமாக இருக்கிறவங்களுக்கு, டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்காதவங்களுக்கு, அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் வாய்ப்பு என்னன்றது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத் லோன் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, பேன் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஸோ பேன் வெரிஃபிகேஷன், பேன் கார்டு நம்பர் கொடுக்க போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த் போட போகிறீங்க, பேன் கார்டில் என்ன நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே போட போகிறீங்க, பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் நீங்கள் போட போகிறீங்க. போட்டிங்கன்னா அதை ஸ்டெப்பு போகுது. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க, உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய வருமானம் என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்குறாங்க, சொந்த வீடா வாடகை வீடா, எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, பின்கோடு என்ன, எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்குறாங்க. இன்கம் டீட்டெயில்ஸ், என்ன சம்பளம் வாங்குறீங்க, மந்த்லி டேக் ஹோம் சேலரி எவ்வளவு, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தில் அவங்க கேட்குறாங்க. ஸோ செல்ஃபி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். செல்ஃபி அப்லோட் பண்ணும்போது கண்ணாடி போடாமல் பிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபோட்டோஸை நீங்கள் செல்ஃபி எடுக்க போகிறீங்க. இவ்வளோ தான் விஷயம். நான் ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போகல. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷன் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் செல்ஃபி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுடைய பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருவதற்காக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், ஐஎஃப்சி கோடை கொடுக்க வேண்டியிருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு. ஒன்று, உங்களுடைய லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு வருவதற்காகவும் மாதம் மாதம் இஎம்ஐ பிடித்துக் கொள்வதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இது நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. பாரத் லோனை பொறுத்த வரைக்கும் லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 2 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக 35% போகும் சொல்கிறாங்க. ஸோ இது இவ்வளோ தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ப்ராசஸிங் ஃபீஸ் 2% போடுவதாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 லோன் வாங்குறீங்க, ஒரு 35% பேர் ஆனம் வட்டி போடுறாங்கன்னா இஎம்ஐ 12 மாதம் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அது இதுன்னு போக கையில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, கேட்டது வந்து 50,000 ரூபானா கையில் 48,820 ரூபா தான் கையில் கொடுப்பாங்க. மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 59,978 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. பாரத் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆவரேஜான ஒரு ஆப் தான் சொல்ல முடியும். ஸ்டார் ரேட்டிங் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது, பெருசாகலாம் இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ், வட்டி எல்லாமே தீட்டி வச்சிருக்காப்புல. நிறைய பேர் புலமையும் தள்ளியிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு வேணும்னு தேடுறவங்க ஒரு மாதம் அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக வட்டி போட்டுருவாங்க. உண்மையாகவே வேணுமா அர்ஜென்ட் அப்படி தோணுச்சுன்னா உங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் இருக்குது, படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சின்ன சின்ன கடனையும் அடைக்கக்கூடிய
ஒரு பெரிய தொகை கொண்ட லோன் தான் வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோன். அதாவது உங்களுக்கு ரூ. 5,00,000 கடன் துண்டு துண்டா இருக்குங்க. அங்கங்க கிரெடிட் கார்ட வாங்கி வச்சிருக்கேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா, ரூ. 5,00,000 ஒரே லோனா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு லோன வாங்கி எல்லாத்தையும் அடைச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம். அந்த லோன் பேர் தான் டெபிட் கன்சல்டேஷன் லோன். அந்த லோன் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்? என்ன விஷயங்களும் செஞ்சா அந்த லோன் கிடைக்கும்? அப்படி பார்த்தீங்கன்னா, டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு 2 விஷயம் கேட்பாங்க. ஒண்ணு வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். டிஃபால்ட் எதுவும் இருக்கக்கூடாது. எங்கேயாவது இஎம்ஐ கட்டாம இருக்கக்கூடாது. ப்ராப்பரா பிரச்சனை இல்லாம இருக்கணும். 2வது இன்கம் ஒரு ஆவரேஜான இன்கமாவது இருக்கணும். இது ரொம்ப முக்கியமா எதிர்பார்ப்பாங்க. நீங்க சொல்ற இந்த எந்த விஷயமும் என்ட்ட இல்லைங்க. என்ட்ட வந்து பெருசா கிரெடிட் ஸ்கோரும் பெருசா இல்ல. என்னோட வருமானமும் பெருசா இல்ல. வாங்குற சம்பளம் கடன் அடைக்கவே கரெக்ட்டா இருக்கு. இதுக்கு மேல நாங்க எங்க யாருங்க எனக்கு லோன் தருவாங்க? அப்படி சொன்னீங்கன்னா, கவலைப்படாதீங்க. இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் என்னன்னா 2 விதமான விஷயங்கள நீங்க செய்யலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கோ அப்ளிகேட்டட் லோன். கோ அப்ளிகேஷன் லோன் அப்படி நான் சொல்லும்போது, யாராவது உங்களுக்காக சிபாரிசு கையெழுத்து போட்டால், கேரண்டியர் சைன் பண்ணாங்கன்னா அப்படி பண்ணாங்கன்னா, உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. இது ஒரு ஆப்ஷன்ஸு. அந்த யாராவது சொல்லக்கூடிய நபர் யாரா இருக்கணும்னா, அவருடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும், அவருடைய இன்கம் நல்லா இருக்கணும், அவரு சிபில் ஸ்கோர் பிரச்சனைலாம் இல்லாம ப்ராப்பரா இருந்துச்சுன்னா, அவரோடு சேர்ந்து நீங்க 2 பேரா லோன் வாங்கி, உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். கோ அப்ளிகேட் லோன் எடுத்து 2 பேரா சேர்ந்து வாங்கி அடைக்கக்கூடிய விஷயம் 1. 2 பேரா சேர்ந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை பட்சத்தில், உங்களுக்கு மட்டும் தான் பணம் தேவைப்படுதுன்னா, அவர் கேரண்டர் மட்டும் போட்டு உங்களுக்கு சைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட இந்த லோன் கிடைக்கும். ஆனா, இதில என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியாக நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, கணவனும் வேலையில போயிருக்கணும், மனைவியும் வேலையில இருக்கணும். நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, இந்த ஆப்ஷன் சீக்கிரமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து எனக்காக சைன் பண்ண வராங்கன்னா, அவங்களுடைய 6 மாச பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய சேலரி ஸ்லிப்பு, ஆதார் கார்டு, பான் கார்டு, உங்ககிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்களோ, அதெல்லாம் அவர்ட்டயும் கேட்பாங்க. அவர் உங்களுக்காக சைன் பண்ணணும். அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க அவருக்கு சைன் பண்ண வேண்டியிருக்கும். இது மாரி பண்ணி தான் இந்த கோ அப்ளிகேட் லோன் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த லோன் கிடைக்குமா? யார்கிட்ட இது கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லோனை பொறுத்தவரைக்குமே நேஷனலைஸ்ட் பேங்க்கோ, பிரைவேட் பேங்க்கோ குடுப்பது ரொம்ப கடினம். ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, இது வந்து கிரெடிட் ஸ்கோர் மோசமா இருக்கிறதுனால, இந்த கோ அப்ளிகேட் லோன் தரத்துக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படி போட்டிங்கன்னா, நிறைய பேங்க் இந்த லோன் தராங்க. நிறைய சிட் ஃபண்ட்ஸில் இந்த லோன் தராங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க போடக்கூடிய பத்திரங்கள் உங்களுக்காக வந்து கேரண்டி சைன் பண்ணுறாரு இல்லையா, ஸ்ட்ராங்காக இருக்கும். இவர் கட்டலைன்னா நீ தான் கட்டணும். அந்த பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தில் வர மாதிரி, இவர் செய்யலைன்னா நீங்கள் தான் கட்டணும். அந்த மாதிரி அந்த மொட்டை ராஜேந்திரன் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவர் உடந்தையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இதில் ப்ளஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து பெருசாக இன்கம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே கூட இருக்கிறவருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவரோடு சேர்ந்து லோன் கிடைக்கலாம். பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நல்ல மனுஷன் அவரு. நீங்கள் 1 மாதம் கட்டாமல் போயிட்டீங்கன்னா, உங்கள் பணத்தை அவர் கட்டுற மாதிரி ஆகிடும். உங்களுடைய பணத்துடைய விஷயத்தை அவரோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை அவர் கட்டுறதுனால, அவர் சஃபர் ஆகி உங்கள்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. அப்படி யாரும் எனக்கு ஃப்ரெண்டு இல்லைங்க அப்படி சொன்னீங்கன்னா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா அவங்க யாராவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு பென்ஷன் லோன் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா, அந்த பென்ஷன் லோன் கூட நீங்களே இந்த ஒரு கோ அப்ளிகேட் லோனு சேர்ந்து அப்பாவும் புள்ளியுமா அல்ல அம்மாவும் புள்ளியுமா சேர்ந்து நீங்கள் லோன் வாங்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க குழந்தை இப்போ நான் பென்ஷன் வாங்குகிறேன், எனக்கு மாத வருமானம் இவ்வளோ வருது, எனக்கு சொந்த வீடு இருக்குது, என் பிள்ளைக்காக இந்த லோனுக்கு நான் கோ அப்ளிகேட் சைன் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் இதை சேர்ந்துக்கலாம். ஸோ கோ அப்ளிகேட் லோனில் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது அப்பாவோ அல்லது அம்மாவோ அல்லது நல்ல நண்பர்களோ. இவங்க 3 பேரும் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும் அல்லது நல்ல சொத்து பத்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடிவு காலம் உண்டு. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஒருத்தர் சைன் பண்ண வராருன்னா அவரோட நம்பிக்கையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். சிக்கலில் மாட்ட விட்டுறாதீங்க. ஸோ அதனால் நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களை காப்பாற்ற ஒரு வராருன்னா கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்குங்க. இதில் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. நிறைய பேர் என்னை ஏமாற்றிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். கோ அப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்குமே கிடைக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் வந்து நிறைய பேருக்கு கோ அப்ளிகேட் லோனை போட்டு நான் கட்டியிருந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ கோ அப்ளிகேட் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். மிஸ் பண்ணுறாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.